இடையில அந்த கபிலனை விட்டடா. ரஜினி ஃபேன் அதை வச்சுக்கோ. நடுவுல ஒரு தடவை சொன்னானுங்க இப்ப ரஜினி கிட்ட போய் நம்ம சாஷ்டாங்கமா மன்னிப்பு கேட்கணும். அந்த புண்டை இடையில இது வேற பண்ணிருப்போம் போல, ஏதோ தீனா படத்துக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணி ட்வீட் எல்லாம் போட்டதா, ஏதோ ட்வீட் இல்ல ஏதோ ஸ்பேஸ்ல ஏதோ பேசினதா வேற. ஆமா அதுவும் தான். ஏன்னா எல்லாரோட ஓட்டும் வேணுமா. இந்த கேடி பில்லா கில்லாடி ரங்கால கரெக்ட் பண்ணுவாங்க தெரியுமா ஒவ்வொரு ஓட்டையும். அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு ஓட்டையும் கரெக்ட் பண்றான் நான் தேவையா. அப்ப இவங்க எல்லாம் அப்படியே வந்து ஓட்டு போட்டு கிழிச்சிருவாங்க. தளபதி அரசியலுக்கு வந்ததுக்கே ரஜினிக்கு அந்த செருப்படினா அரசியல் ஜெயிச்சாருன்னா என்ன ஆகும் அப்ப யோசிச்சு பாரு. அவனுங்க எல்லாம் ஓட்டு போடுவானுங்களா? பைத்தியக்கார நாய்ங்களாட்டம் போயிட்டா அவனுங்க கிட்ட மண்டி ஓட்டு போட மாட்டானு. இந்த நாய்களும் எதுவும் பண்ண மாட்டானு, சும்மா உருட்டுறது. என்னடா அது எனக்கு அது புரியல. இங்க பாரு, நான் அன்னைக்கு நான் ட்விட்டர் வரும்போது எப்படி இருந்தனோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கேன். சரியா? ஆமா. நான் எனக்கு ஆஃப்லைன்ல எப்படி ஆன்லைன்ல ஒரு ஓட்டும் கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. ஆஃப்லைன்ல போய் தான் எனக்கு ஓட்டு போட தெரியும். நான் அதுல போய் பண்ணுவேன். எனக்கு என்ன வேணுமோ அதை பண்ண தெரியும். ஆன்லைன்ல உங்களுக்கு என்னடா மாம்சு? ஒரே ஒரு டவுட், அது மட்டும் கேட்கிறேன். ஆன்லைன்ல உங்களுக்கு என்ன வேலை? யூடியூப்ல ஒரு லைக், ட்விட்டர்ல ஒரு லைக், ரீட்வீட், இதை தவிர வேற என்னடா நீங்க புடிங்கிற முடியும்? எடிட் பண்ணி போடுறது வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், அதை வந்து நீ போட்டு வந்து ஆர்காசம் அடையிற. வேற என்ன இது இவனை பண்ணிடுவானே? எனக்கு அது மட்டும் சொல்லு. ஆன்லைன்ல இவன் இந்த நாயா இந்த இவனால என்ன வந்துட போகுது அது மட்டும் சொல்லு. அது மட்டும் பயல சொல்லிட்டு நீ பேசு. ஒரு மயிரும் வராதியா? இவனுங்களுக்கு என்ன தேவைன்னு உனக்கு புரியலையா? இவனுங்களுக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது, உனக்கு புரியுதா? ரேவந்துக்கு ப்ரொமோஷன் தேவைப்படுது. காலையிலே அவனா அங்க போக மாட்டேங்கிறானுங்க. அவன் நடுவில் என்ன பண்ணா 72க்கு நமக்கு சண்டே உருவாக்கி 72 ஸ்பேஸ் போட சொல்லி அவன் கோஸ்டா உட்காந்தா அங்கேயும் யாரும் போல. ஏன்னா அவனுங்களுக்கு என்ன தெரியல தெரியுமா? ஹோஸ்ட் வச்சு வரது கிடையாதுடா. அங்க வந்து பேசுறவனுங்க என்ன கண்டென்ட் பேசுறானுங்க வச்சா ஆளுங்க வருவாங்க. ரெண்டாவது இது என்ன தியேட்டர்ல படமா எடுத்து விட்டுட்டு இருக்கிறோம் ஃபுட்பால் பாக்குறதுக்கு. நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஸ்பேஸ் போட்டு பேசிக்கிட்டு இருக்கோம். வந்து கேட்கறவன் கேட்கறான், கேட்காதவன் போறான். இதுல என்னடா உட்காந்துக்கணும் உங்களுக்கு கௌரவம்? நம்ம எல்லாமே பேசுவோம்டா. இது அந்த நாய்களுக்கு புரிய மாட்டேங்குது போறேன். நம்ம என்ன இதுன்னா போட்டு பேசிக்கிட்டு இருக்கிறோம். இந்த டைட்டில் அந்த உன் டைட்டில் பாதி நாள் பாரு ஜித்தன் ஸ்பேஸ் தான் இருக்கும். உன் பேரு ஏதோ பெரிய ஒபாமா பேரு மாதிரி அப்படிதான் இருக்கும். அத பாதி தானே உள்ள வரானுங்க. உள்ள நம்ம ஏதோ நீயாதான் இருப்ப, அப்புறம் என்னத்த போட்டு இல்லையா? உனக்கு சொல்ற பாயிண்ட் புரியுதா? நம்ம யாரையும் வந்து வெத்தலை பறிச்சு வச்சு மத்த தாண்டி இதை தாண்டி எல்லாம் பேசுறதுலாம் எதுவும் இல்ல. இரு கிறிஸ்து, நான் சொல்லு காலைல மார்னிங் ஸ்பேஸ் அது சொல்லு, அந்த டைலாக் சொல்லு. காலைல என்ன சோக்கால் மார்னிங் ஸ்பேஸ்லாம் இந்த மாதிரி அபியூஸ்லாம் நடக்குது. அதுதான் நான் மறந்துருக்கேன், டைப் அடிச்சு பண்ணேன். சோக்கால் மார்னிங் ஸ்பேஸ் மார்னிங் குரூப் தான் இந்த அபியூஸ்லாம் பண்றாங்க. அதனால தளபதி பண்ணாலே பிரச்சனை வந்துடும். இந்த மாதிரி பேசுறேன். இப்ப என்ன இவனுங்க நம்ம கிட்டதான் வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் கத்துக்கிறானுங்களாமா? ஆமா வேற யாருக்கும் வராது ப்ரோ. அபியூஸ் பண்ண வராது, கெட்ட வார்த்தை பேச வராது. என்ன சித்தா, நீ கேம்பிரிட்ஜ்ல பேட் வேர்ட்ஸ் கத்துக்கிட்டு வந்திருக்க, நான் ஹார்வர்ட்ல போய் கத்துக்கிட்டு வந்திருக்கிறேன். என்ன சித்தா கரெக்டா? இவனுங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. சரியா பசங்க அப்படிதான்டா பேசுவாங்க. இவங்க ஒரு குரூப் அவங்க குரூப்னு பேசுறதே தப்பு. எல்லாம் தளபதிக்காக பேசுறோம், தளபதிக்காக வரோம், எல்லாம் பண்றோம். ரெண்டு நேரமா என்னை பத்தி பேசிட்டு இருந்தானுங்களா? நான் என்ன பண்ணேன், இந்த ஐடியில இருந்து ரெக்வஸ்ட் கொடுத்தேன், எலான் மோடி ஐடியில இருந்து அக்செப்ட் பண்ணல. நான் அதனால என்ன பண்ணேன், வெளியே போயிட்டு ஹர்திக் ரசிகன் ஐடியில வந்து ரெக்வஸ்ட் கொடுத்தா சொல்றானுங்க இந்த பாரு போயிட்டு வந்துட்டான் பாரு ஃபேக் ஐடியில கொடுத்தா. ஆக்சுவல் ஐடியில வந்து அக்செப்ட் பண்ணா ஃபேக் ஐடியில வருவாங்க. எனக்கு அதான் புரியல. ஃபேக் ஐடியில வந்தாலே அதாவது நீயாவது ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்த, சில பேர் கமெண்ட் எல்லாம் போட்டாங்களாம், அது எவனும் தெரியல, அவன் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஏதாவது பண்ணிருப்பானு. அதுவும் நீ தான் பண்ணியா? இல்ல எனக்கு அது பிரச்சனை கிடையாது. இவரை பத்தி பேசுறாங்க, ஆனா இவரு ஸ்பீக்கர் கொடுக்கலாம் எப்படி? இவன் எவ்வளவு பெரிய கேடி நான் பாரு. ஒரே ஸ்பேஸ்ல ஹோஸ்ட்லயே இருக்கான், கோகோஸ்ட்லயே இருக்கான் பாரு. ஸ்பீக்கரே அவருதான். ஸ்பீக்கரே அவன் தான் போடுறான். அதான் உண்மை. ஏய் பாரு பையல இருடா, உனக்கு இருக்குடா மனச எவ்வளவு டேலண்ட். வேற லெவல் இல்ல இவனே. எவன் மெயில் ஐடியா வந்து ஏதோ ஒன்று ஆச்சான்டா, அதுக்கு வந்து நீ தான் ஏதோ பண்ணி
அது எனக்கு கரெக்டா தெரியலையடா சார்ரா இரு. அது வந்து ஏதாச்சும் மெயில் ஐடி போட்டா அந்த வெரிஃபிகேஷன் கோட் ஏதாவது கேட்டிருக்கோம். அது வந்து இவரு மேல பண்ணி போட்டாங்க. அது ஏதோ நடந்துட்டான்டா, அது எனக்கு தெரியலடா கரெக்டா சார்ரா. ஏதாச்சும் ஐடி போட்டு ஐடி எவனா லாகின் பண்ண பார்த்துருப்பாங்க. அதுல வந்து மெயிலுக்கு இது கூட வந்திருக்கும், செக்யூரிட்டி ஆக்சஸ் ஏதாவது வந்திருக்கும். யோ ஏ கார்த்தி, யார் அது தலா அன்பு என்னன்னு பேசி அனுப்பிச்சுடு. தானே எனக்கு ஒரு நாள் கீழே இருமா. விஜயகுமார் அங்கிள், நீ மைக்காங்க. உனக்கும் இங்க கார்த்திக் இவங்களுக்குலாம் பிரச்சனை, நீங்க 2 பேரும் பேசுவாங்க. கண்ணே வந்து பேசி நீ உங்களுக்கான பிரச்சனை எங்கே எக்ஸ்பிளைன் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அது மாதிரிதான் ஆட்டோக்காரனாலும் சரி யாருனாலுமே அவங்களுக்கு பிரச்சனை அவங்க பேசுங்க. இன்னொரு இடத்துல போய் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நீ வாங்க மாம்சு, நீ விஜயகுமார் மாம்சு. இன்னொருத்த வந்து அவன் வந்து வேற கேட்டகரி. அவனை வந்து இல்ல சித்தன் மாம்சு, விஜயகுமார் ஆபீஸ் பண்ணாங்க வச்சாங்கன்னா அவன் எதுக்கு பேசணும்? அது இந்த ஆளு பேசி முடிச்சுக்கணும். உங்க 2 பேரும் பேசிக்கணும். இன்னொரு ஆள் சொல்லணும் அவசியம் கிடையாது. விஜயகுமார் இன்ன வரைக்கும் நம்ம கூட தானே பேசிட்டு இருக்கான். இவன் வந்து அவனே கேட்டுட்டு இருக்கான். இவனுக்கு என்ன கோவஸ்டா கொடுத்துட்டு சித்தன் ப்ரோ, உனக்கு கோவஸ்டா வாங்க மாட்டான். எப்பா சாமி அவனுக்கு கொடுத்துட்டான்ப்பா, அப்பதே கொடுத்துட்டான்ப்பா கோவஸ்டா. அச்சுன்னு நீ மைக் வாங்கிட்டு குரூப் பக்கம் ஓப்பன் பண்ண, குரூப் ஓப்பன் பண்ணா அப்படிதான் தூக்கி விடும். வேற சிவமாம்செல்லாம் அப்படி தூக்கி விடுறதுனால வேற ஐடியில் வந்துருக்காரு. யோ அட்மின் 3 வாயா. யோ TN28 நான் வந்திருக்கேன். டேய் இதுலயும் போனா தானே தூக்கி விடுது. நான் அதோட குரூப் பக்கமா போறதில்ல. சரி, என்ன மாம்சு வாய்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்கியா இல்ல ஜாலியா இருக்கியா? என்னடியா? இல்ல குரூப்ல போட்டது இல்ல ஸ்பேஸ்ல பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்கியா இல்லையா? அதுக்கப்புறம் திரும்ப வந்து என்ன ஆச்சுன்னு கேட்ப. அது இல்ல ஐயோ நான் தான் சொல்றேன் இல்லையா, எதுல வந்தாலும் குரூப்ல போனா தூக்கி விடுதியாங்கிறேன். அட அஸ்வினுக்கு மைக் அப்செட் தான் பண்ணுங்களேன். ஸ்பேஸ்ல பேசுறதா கேக்குதா இல்லையா? நீ கேட்டாலும் கேட்கற போற, எப்படி கேட்காதே இருக்கு, கேட்டுதான் கேட்கறேன். யாரோ ஒருத்தன் வரும், அவனை பிடிச்சி அடிக்கணும்னு சொன்னீங்க. நானும் அங்கதான் பாக்குறேன், எவன் வரும் தான் பாக்குறேன், எவனையும் காணும். இந்த வந்துட்டால மாம்சு கன்னட கார்த்திகையா அவன் என்ன கூட அடி மாம்சு அவனுயா. ஓ இவனு அவனை அடிப்புமா இல்லையா? நீ மட்டும் சொல்லு. யாரு இவ்வளவு பக்கம் என்னையா இது? ஒண்ணு அந்த ஸ்பேஸ்ல இவருக்கா ஸ்பீக்கர் கொடுத்துருக்கணும். அவரை பத்தி பேசும்போது ஸ்பேஸ் பக்கம்னா நானும் லிசனர் போயிருக்கணும். ஏன் போல ஸ்பேஸ் பக்கலாம் கிடையாது. மேல கோவத்துல இருக்காரு. யோ ஜித்தன் வம்சி அவனை என்னதான் கேட்பான் வச்சிருக்கேன்லையா, போன் பண்ணி பேசியாயோ? சொல்லு ஜித்தன் ப்ரோ, போட்டோலாம் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உனக்கு வந்து கோகோஸே கொடுத்தேன், நீ வந்து இது பண்ணி ஒரு இது மாதிரி ஒரு மயில் கூட மதிக்கலாம்னு நீ போயிட்டு இருக்க. உனக்கு ஏதோ பிரச்சனை இருக்கு. நாங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து உடனே கீழே இறக்கி விட்டுருச்சு என்ன ஜித்தன் ப்ரோ. நாங்க வந்து விஜய் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து விஜய் ஃபேன்ஸ் கூட நம்பர்லாம் வாங்கி போட்டோ லிஸ்ட் செட் பண்ணுவோம். அந்த மாதிரியான நாங்க எப்படி அதுதான் குற்றச்சாட்டு. கார்த்தி ப்ரோ, இந்த சுரேந்தர் சிஎஸ்கே ஃபேன் தானே, அவர் எதுக்கு அபியூஸ் பண்ணீங்க? என்ன பஞ்சாயத்து? இன்னும் எல்லாம் அமைதியாயிட்டீங்க. கார்த்தி இரியா, நீ பேசாத நான் பேசுறேன் இரு. ஒண்ணும் இல்ல, சும்மா டைம் பாஸ் ஆகல அன்னைக்கு, சும்மா திட்டணும். இப்ப என்னாச்சு? ஏன் அவன் பொண்ணு போட்டோவும் எடுத்து எதுவும் கார்த்தி எதுவும் பிளாக்மெயில் பண்ணிட்டானா? அதெல்லாம் கேட்கல, என்ன பிரச்சனை தான் கேட்டேன் நான். அஸ்வின் இது வரைக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அந்த தல அன்புன்ற ஐடியை டச் பண்ணவன வெளியே தூக்கி போட்டுருச்சு. என்னது இது? அப்ப வேணாம் டச் பண்ணிருப்பேன் நினைக்கிறேன். அதான் சித்தன் மாம்சே ஒரு நிமிஷம். அஸ்வின் இப்ப உன கிறுக்கு புண்ட அஸ்வின் கட்டினா ஏன் எதுக்கு ப்ரோ என்ன அசிங்கமா ஆயிரீங்க? நீ தான் கேட்கணும், இன்னொருத்த வந்து கேட்க கூடாது. நான் போய் இங்க பாரு. இல்ல அஸ்வின், இதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை அஸ்வின் வா அஸ்வின் கூப்பிட்டுருக்கேன். அவசியமே கிடையாது. பொட்டையதான் அப்படி பண்ணுவாங்க. சரியா? கூப்பிடக்கூடாது. அவங்க பிரச்சனை அவங்க பாத்துக்கணும். இப்ப சுரேந்தருக்கு பிரச்சனை அவர் பாத்துருக்கணும். ரேவந்த் கொண்டு போன அவசியம் கிடையாது. அவ யாருமே அவ்வளவு பெரிய ஆளு கிடையாது இங்க. இல்லையா, நான் நியாயம் கேட்டு அந்த மாதிரி எல்லாம் கேட்கலையா? என்ன பிரச்சனைன்னு தான் கேட்டேன். ரொம்ப நாளா உள்ள வரலையா? என்ன பிரச்சனை தான் கேட்கிறேன்.
அப்ப நீ நல்லா நிம்மதியா அப்போ ஜாலியா உண்மையாவே இருப்பீங்க. அந்த ஐடி உங்களுக்கு இல்லையா? எந்த ஐடியா எந்த ஏண்டா பேக்கரியில சுத்தி எல்லாத்தையும் திட்டிட்டு சும்மா நான் வரல நடிச்சிட்டு இருந்தா நாங்க வந்து ஏத்துப்போமா? என்கிட்ட இருக்கிற 3 ஐடியுமே உங்க எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் பாத்துருக்கீங்க. ஐயோ கார்த்தி, நீ சிரிச்சிட்டு இருக்காத, நீ ஒண்ணு தானே இல்ல பாத்துருக்க. இல்ல பாக்கல இல்ல பாக்கல. டேய் நான் அப்புறம் ஒரு அட்ரஸ் ஒண்ணு கொடுக்குறேன்டா. இதுல மனநல டாக்டர் ஒருத்தர் இருக்கிறாரு இதுல சென்னையில. நீ வந்துட்டு ரேவந்த் உங்க அண்ணன்கிட்ட கொடு, அதை கொடுத்துட்டு போய் அதை பார்த்துட்டு வர சொல்லு. கொஞ்சம் பித்தம் அவர் தெரியும். ரஜினி ஃபேன் தானே? ஆமா ரஜினி ஃபேன், அவர் தீவிர ரஜினி ஃபேன், அதனால நல்லா பார்ப்பாரு. அவருக்கும் அந்த நோய் இருந்தது. என்ன வச்சுன்னு கொடுத்துரு. யார பார்த்தாலும் நான் இது இரு கார்த்தி மாம்ச ஒரு நிமிஷம் ஒன்னு மட்டும் கேட்டுக்கிறேன். யாருக்காவது அந்த ஐடி மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இது பண்ணி கொஞ்சம் அந்த போட்டு விட்டாலும் சரி, எதுல பண்ணி விட்டாலும் சரி வர சொல்லுங்க. கீழே கமெண்ட்ஸ்ல பாருச்சுட்டா அந்த ஹர்திக் பாண்டியான்னு ஒரு தேவையா போய் போட்டிருக்கான். அது நான் சொல்லி பேசிட்டு என்னோட ஐடி ஹர்திக் ரசிகன்றா நாய் பசங்களா. யோ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டானுயா, நீ வேற சும்மா லூஸ் மாதிரி எல்லாத்துக்கும் பதில் எல்லாம் பேசிட்டு இருக்காத. இருடா கார்த்தி, நீ எதுக்கு வந்த? எங்ககிட்ட பேசுறது தானே வந்த, என்கிட்ட பேசு. நீ எப்பவும் போல இரு, எப்பவும் போல போ. சில தேவடியா புத்தகம் பேசுனதுக்கெல்லாம் நீ ஏன்டா பேசிட்டு இருக்க? அப்படி கிடையாது, மத்தவங்க நீ அதுக்கு வந்தியா? மத்தவங்க தப்பா நினைச்சு கூடாது, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். நான் வந்து அபியூஸ் பண்ணுவேன், கண்டபடி ஃபேமிலி அபியூஸ் பண்ணுவேன், என்ன வேணா பண்ணுவேன். பட் ஆனா வந்து இந்த பிளாக்மெயில் இதெல்லாம் பண்ணவே மாட்டேன். இதெல்லாம் வந்துட்டு நான் இதமா ஷேர் பண்ணுவேன். என்னடா பண்ணும் பிளாக்மெயில்? எனக்கு ஒன்றும் புரியல, பிளாக்மெயில் பண்றதுக்கு என்ன வேணும்? என்ன சொல்றான், நான் இந்த ஜேடி ப்ரோ எல்லாம் பண்ணுவாரு இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து இந்த குழந்தைங்க போட்டோ வச்சுலாம் நான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் ஈஸ்வர் போட்டோவையே ஷேர் பண்ணாதரா அப்படின்னு சொல்லி தான் விஜய் பாலாட்ட சொன்னேன். நான் அதெல்லாம் பண்ற ஆளே கிடையாது. அபியூஸ் வேணா பண்ணுவேன், கண்டபடி கெட்ட வார்த்தை பேசுவேன். உனக்கும் மூக்குக்கு கீழே வாயின்னு ஒண்ணு இருக்குதுல்ல, நீயும் பேசு. இந்த பிளாக்மெயில் நான் பண்ண மாட்டேன். என்ஜாய் பண்ணுவேன் எப்பவும் போல. எல்லா ஐடியும் என் ஐடின்னு சைலண்ட். இங்க பாரு, என்கிட்ட எலான் மோடின்னு ஒரு ஐடி இருக்குது. இந்த ஐடியிலே வந்து எல்லாரையும் திட்டுவேன். எனக்கு ஒன்றும் புது ஐடி எடுத்துட்டு வரணும்லாம் அவசியம் கிடையாது. கமெண்ட்ஸ்ல பார்த்துட்டு எதை பார்த்தாலும் இதுவும் அந்த கார்த்தி ஐடி, இதுவும் கார்த்தி ஐடி பார்த்தேன். எதுவா இருந்தாலும் சும்மா பேசி முடிச்சுட்டு நீ செட் ஆகலாம் பேசி. மென்டல் ராஸ்வினே, மென்டல் புரியுறவங்களுக்கு தான் சொல்ல முடியும். மென்டல் தாயிலாம் ஒரு நிமிஷம் கார்த்தி ஒரு நிமிஷம் எக்ஸ்பிரஸ் சொல்லு. எக்ஸ்பிரஸ் என்ன ப்ரோ இப்ப என்ன திரும்ப என்ன பிரச்சனை? இந்த பாதியில வந்து கதை கேட்க முடியாது, நீ போயிட்டு அப்புறம் வா. இல்ல எனக்கு என்ன விஷயம் தெரியும். இப்ப மறுபடியும் யாராவது ஏதாவது பண்ணாங்களான்னு கேக்குறேன். ட்வீட் எல்லாம் பாக்கலையா நீ? என்ன விஷயம் தெரியும்னா உனக்கு தெரியும்ல. அப்ப நீயே கேளு, ஓப்பனா கேளு. இவன் இருக்கான், எலான் மோடி இங்கதான் இருக்கான். அவனை மியூட்டும் போட மாட்டான், எதுவும் பண்ண மாட்டான். ஓப்பனா கேளு. பேக்கடி வச்சு சுத்திட்டு இருக்கான்னு அப்படின்னு என்ன பேச்சு அது? ஸ்பீக்கர்ல வரேன், கோஸ்ட் கூட அவனுக்கு கொடுங்க, பேசட்டும். இல்ல அதெல்லாம் வேணாம். இது நான் என்ன கேக்குறேன்னா, ரேவந்த் என்ன சொல்லியிருந்தா அதான் கேக்குறேன். ரேவந்த் நான் வந்து ஏதோ யாரோடைய பையன் சித்தாது, யாரோட குழந்தை? ஏகேரியான் குழந்தைய வச்சுக்கின்னு நான் பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போட்டோ வெளில விட்டுருவேன், அதை பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்துருவேன் அப்படி இப்படிங்களா. ஏகேரியான் டைம் நான் போய் பேசுறேன். இல்ல போட்டோ வச்சு அபியூஸ் பண்ணிருக்காங்க. இல்ல ஒரு நிமிஷம் சித்தன், நான் இது சொல்லிடுறேன். போட்டோய வச்சு அபியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னதுனாலதான் நான் கேட்டேன், யாரோட போட்டோ என்னன்னு. போட்டோ வச்சு அபியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னாங்க, பிளாக்மெயில் பண்ணல. இப்ப நான் சொல்றேன் ஒரு நிமிஷம். ஏகேரிகான்ட்ட போன்ல நான் பேசினேன். அவன் ஒரு வார்த்தை கூட இவனை சொல்லவே இல்லை. பண்ணது வந்து பண்ண கூட இல்லையா, அவன் பிள்ளைய வச்சு கூட எதுவும் பண்ணலையா. சரியா? அதாவது என்னன்னா அவன் வந்து வாட்ஸ்அப்ல ஏதோ போட்டிருக்கானா, அதுவும் அவன் ஃபேன் பேஸ் எது அஜித் குரூப் இருக்குல்ல, அதுல ஒருத்தன் வந்து எடுத்து வந்து விட்டானா போட்டோவை. அதுதான் அவன் சொன்னான். இதுல வந்து நம்ம ஃபேன் பேஸ்ல யாருமே எதுவும் பண்ணவே இல்லை. ஜேடி கூட அதுல பண்ணல, ஜேடிக்கு கூட அது பண்ணவே இல்லை. பண்ணது வந்து அவன் குரூப்ல பண்ணது விஷயம் அப்படின்னு சொல்லி அவனே சொல்லிட்டான். இதுக்கப்புறம் என்ன பேச முடியும்? ஒரு நிமிஷம், அது அசத்தும் கேட்டாரு. யாரு உங்ககிட்ட சிறுதாரு காட்டினா அது பேர சொல்லியானா நான் மறந்துட்டேன்னு சொல்றாப்ல. சரி யாரு அபியூஸ் பண்ணா சொல்லி அதெல்லாம் மறந்துட்டேன்னாப்ல. சரியா? அங்க பாரு எல்லாத்தையும் இழுக்கிறது எப்படின்னா, அங்க பாரு யாரை இழுக்கிறது, விஜயகுமார்
அடுத்து இழுக்கிறது யார அப்படின்னு பாம்பலாம் அந்த மாதிரி இழுக்கிறது. ஏகே இருக்கான வந்து ஓப்பனா சொல்லிட்டான், இங்க பாரு நம்ம ஆப்போசிட் டீம் தான் அவன் 100% அவன் நம்ம கூட ஒத்தே போக மாட்டான் சரியா, அவனே சொல்லிட்டான். அத வந்து ஸ்பேஸ போட்டு கடந்து கத்துறான் கடந்து. இல்ல ஏகே ரிகானுக்கு எலான் மோடிக்கு என்ன பிரச்சனை? ஏகே ரிகானுக்கு எலான் மோடிக்கு என்ன பிரச்சனை? இவரே போட்டோ போடணும். பிரச்சனை கிடையாது. ஏகே ரிகானுக்கும் எலான் மோடிக்கும் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏகே ரிகான் பிரச்சனை நடக்கும்போது எலான் மோடி சம்பந்தமே கிடையாது சரியா. அப்ப நடக்கும்போது பிரச்சனை வந்து நடந்தது வந்து ஜேடி, எனக்கு, அஸ்வின், இன்னொன்னு யாரு, அசத், சந்திரன் சுகேஷ், இவங்களுக்கு தான் நடந்துச்சு. அப்ப வந்து இவன் வந்து வர கூட இல்ல. இவன் வந்து அப்ப வந்து இதுல இருந்தான், அவன் தொழில் பண்ணிட்டு இருக்க போய் அதுல வரவே இல்லை. அதுக்கு இவன் சம்பந்தமே கிடையாது. ஏதோ அவன் பொண்ணு போட்டோ எடுத்து இவன்லாம் அவனே சொல்லிட்டான்டா, பெத்த அப்பன் அவனே சொல்லிட்டான் அவன் வந்து கன்னட கார்த்தியை வந்து எதுவும் பண்ணல அப்படின்ட்டான். இவன் வந்து இன்னைக்கு ஸ்பேஸ போட்டு எத்தனை மணிக்குடா, 6 மணிக்கா, அப்ப ஸ்பேஸ போட்டு இவனை கடந்து அபியூஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏண்டா அவனுக்கு போறேன் இரு எக்ஸ்பிரி இரு ஒரு நிமிஷம். நீ ஒரு ட்வீட் போட்டா உன்னை வந்து 4 பேர் திட்டுவான் சரியா. திட்டுற எல்லாமே வந்து எலான் மோடி அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல ப்ரோ, எனக்கு என்ன கேட்கணும்னா, அன்னைக்கு வந்து நம்ம கௌதம் இருக்கான்ல, கௌதம் தெரியும்ல, இது விராட் கோலி டிபி வச்சிருப்பான்ல, என்ன மாதிரியே ஒரு டிபி வச்சிருப்பான்ல விராட் கோலி டிபி. ஆமாமா சொல்லு சரி ஓகே. அது வந்து அன்னைக்கு வந்து அவன் வந்து என்கிட்ட பேசினா, இந்த ஐடி யாருன்னு சொல்லி கேட்டதுக்கு வந்து அவனே தான் கேட்டான், இது வந்து கனடா கார்த்திக் தானே அப்படின்னு சொல்லி. தெரிலடா அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஒரு நிமிஷம் இப்படி இரு. நான் வந்து ஐபிஎல் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து கொஞ்சம் அபியூஸ்மா வேற மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து முதல்ல என்ன பண்ணிட்டேன்னா, எதா இருந்தாலும் நம்ம ஃபேன்ஸ்ல பேசுங்க, மத்த ஃபேன்ஸை விடக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், அடுத்து நான் ஸ்பேஸ் போட்டா வேற எந்த, அதாவது ஒருத்தன் இருப்பான் யாருன்னா அஜித் ஃபேனா இருப்பான், ஆனா வந்து தோனி ஃபேனா இருப்பான், அவனுக்கு கொடுக்க மாட்டேன், ஸ்பீக்கர் கொடுக்க மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன், வேண்டாம். ஏன்னா நம்ம எதா இருந்தாலும் ஏண்டா நம்மளுக்கு இல்லையாடா, எத்தனை பேர்டா, எத்தனை லட்சம் பேர் கிடக்கானோ இங்க குஞ்சு கிடக்கானோ. ஸ்பீக்கரு கோகோஸ்ட் 3 தாண்டி 10 பேர் இருப்போம். இல்ல எக்ஸ்பைரி நீ எக்ஸ்பைரி கேட்க வர்றது வந்துட்டு அந்த ஆளை வந்து இழுத்து திட்டி இருந்தேன், அதுதானே கேட்க வரேன். எனக்கு அது ஒண்ணுதான் நான் வந்து சொல்றேன். அதை நீ கேட்க வந்தது சரி. நீ அந்த த்ரெட்டை ஃபுல்லா படிச்சியா, என்ன நடந்துச்சு அந்த த்ரெட்லன்னு? இல்ல அவன் உங்க ஃபேமிலிய வந்து திட்டினா ஓகே, நீங்க பதிலுக்கு அவன் ஃபேமிலியை திட்டுறீங்க ஓகே. அது வந்து அந்த பொண்ணு வந்து இல்ல ப்ரோ, அது வந்து டிஎல்ல இருக்கு ப்ரோ. இப்ப வந்து அவன் வந்து உங்க ஃபேமிலியை திட்டினா அது உங்களோட முடிஞ்சிடும், உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நீங்க போய் உங்க ஃபேமிலியில இந்த மாதிரி ஒருத்தன் வந்து திட்டான், கோலியை திட்டி நான் அதுல போடுறேன், அவன் தோனியை பேசினது கோலியை திட்டுறேன், அதுக்கு எதுக்கு என் ஃபேமிலியை திட்டணும்? சரி ப்ரோ, ஃபேமிலியை திட்டினா நீங்களும் பதிலுக்கு திட்டிருங்கன்ற, அதை கேட்க முடியாது. அதை விட அவனுக்கு சுருக்குன்னு இருக்கணும்ன்றதுக்காக தான் அதை திட்டுறேன். எனக்கு இன்னொரு டவுட் இருக்கு எக்ஸ்பிரி, இன்னொரு டவுட். நம்ம அண்ணன், அதாவது காமனா ஒரு விஷயம் இருக்குன்னா அது வந்து நம்ம அண்ணனால சரியா, தளபதி அண்ணன். அவங்களுக்குலாம் ஆத்தரைஸ் பர்சன் வந்து யாருன்னா தளபதி தான். இல்ல அதுக்கு வந்து யாரு உரிமை கொண்டாடுறது? யாரும் உரிமை கொண்டாட முடியாது ப்ரோ. எக்ஸ்பிரி உனக்கு ட்வீட் போட தெரியும் சரியா, நீ ட்வீட் போடுவ, எனக்கு வந்து ட்வீட் போட தெரியாது, நான் வந்து பேசதான் செய்வேன். சரி ப்ரோ, எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விஷயம் இருக்கு சரியா. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல இருக்கும்போது நீ என்ன தளபதிக்காக என்ன பண்ண அப்படின்னு கேட்டா, ஆன்லைன்ல நீ என்ன பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஆஃப்லைன்ல நான் 40 பேருக்கு ஓட்டு நான் போடுவேன்டா அப்படின்னு சொல்லி நான் பேசுறது எவ்வளவு நேரம் ஆகும்? அதை பேச முடியுமா? இங்க வந்துட்டு நீங்க ஆன்லைன்ல சும்மா தான்டா, இது வந்து சும்மா நீங்க வந்து டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அதை என்ஜாய் தானே பண்ணிட்டு போக முடியும். ஆமா ப்ரோ, இப்போ வந்து நீங்க எதுவுமே பண்ணாட்டியும் நீங்க விஜய் ஃபேன் இல்லைன்னு ஆயிராது, நான் எல்லாமே பண்ணாலும் நான் விஜய் ஃபேன் இல்லைன்னு ஆயிராது சரியா. அதெல்லாம் மேட்ரே இல்லை இங்க. நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ கிரிக்கெட் சண்டை போற நீ வந்து தளபதிக்காக என்ன பண்ணன்னு கேட்கானு. இப்ப நான் தளபதிக்காக நான் என்ன பண்ணேன்னு கேட்கணும்னா, நான் செலவு பண்ணதை சொல்லணுமா, இல்ல நான் ரத்தம் கொடுத்ததை சொல்லணுமா, இல்ல என்னது சொல்லணும்? ஆன்லைன்ல நான் ஒரு ட்வீட் கூட போட்டது கிடையாது. என்னன்னா அந்த லைக் ரீட்வீட் மட்டும் அடிப்பேன்.
அண்ணனோட இல்ல ஐடியில வந்து சித்தர் மாம்ஸ் நான் கேக்குறேன், மார்னிங் பேஸ்ல அபியூஸ் பண்றதுனாலதான் இங்க எல்லாமே பயன் போயிட்டு வருது. எனக்கு அது புரியல. அது என்ன வார்த்தை அது? நான் மார்னிங் பேசலாம் என்ன பேசுறேன்னு எல்லாருக்கும் தெரியுமா? நான் மாம்ஸ் எல்லாமே இந்த பேசுறேன். யாருன்னே தெரியாத அளவுக்கு மைக் கொடுக்காதீங்க. கீழே வந்து லியோ எவனே தெரியல பேசலாம். நான் ரிமூவ் கொடுக்க பண்ண மாட்டேன். நீ அக்செப்ட் பண்ணாம நான் கொடுக்கல, நான் அக்செப்ட் பண்ணல. நான் ரிமூவ் தான் கொடுத்தேன். ஆனா அதுக்குள்ள அப்செட் ஆயிருந்தேன். இல்ல ஸ்பரி மார்னிங் பேஸ் போறதுனால என்ன அபியூஸ்ங்கிற ஒண்ணு நடக்குதா? சொல்லு ஸ்பரி. இப்ப நீங்க பாரு, நீ பேச இல்ல ப்ரோ, அன்னைக்கு வந்து இல்ல ப்ரோ. சொல்லுங்க. நீ பேசினாலும் அவனை கேட்க மாட்டானு. அவனுக்கு என்ன காண்டுனா கார்த்தி மேல அவனுக்கு காண்டு. அவனுக்கும் பர்சனல். அத வந்து எல்லாத்தையும் இழுக்கானு. எனக்கு என்னன்னா நான் கேக்குறேன், அவன் சொன்ன 3 பேர் யாரு? ஏகே இருக்கானு. அவன் என்கிட்ட போன்ல பேசிட்டான். சரி, இப்ப எதுக்கு நீ வந்து இல்ல ஒரு நிமிஷம், நீ எதுக்கு எப்படி வந்திருக்க? அவங்களுக்காக நீ அவங்கள வர சொல்லு. விஜயகுமாரும் கீழே வந்து அவன் ஓப்பனா சொல்லிட்டான். சிஸ்டர் மாம்ஸ் அங்க பேசினா எங்க பேசுறேன் வந்து யாரா சொல்லிட்டு அவனும் சொல்லிட்டான். இல்ல சிஸ்டர் மாம்ஸ், யாராவது பிரச்சனை அவங்கவுங்க வந்து பேசிக்கோங்க, அவங்களோட பிரச்சனை முடிஞ்சிடும். இப்ப நீ அவங்க சொன்னாலும் நீ வந்து நீ உட்கார தெரியுமா? அது வேணான்னு சொல்றேன் நானு. நீ இருங்க, நான் யாருக்காக பேசல வரல. நான் யாருக்காக பேச வரல இங்க. நான் யாருக்காக பேச வந்தேன்? எதுக்கு வந்த? நான் வந்து அவரு அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, அபியூஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்காக நான் அதை கேட்க வந்தேன். இன்னொன்னு வந்து நீ பண்ணாத அபியூஸா எஸ்பிரி? நீ பண்ணாத அபியூஸா? யாராவது உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா? ப்ரோ நான் யார ப்ரோ, நம்ம பசங்கள நான் யார ப்ரோ கூப்பிட்டு இந்த மாதிரி கிரிக்கெட் ஃபைட்டுல அபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன்? அது அவங்க பசங்களும் பேசினா பிரச்சனையே இல்ல, சரியா? இப்ப விஜயகுமார் அபியூஸ் பண்ணாருன்னா விஜயகுமார் கார்த்திட்ட பேசட்டும். ப்ரோ எனக்கு ஒரே டவுட், யாரு கிறிஸ் ப்ரோ தானே பேசுறது? நான் தான் பேசுறேன். ப்ரோ இப்போ இந்த எலான் மோடி ஐடி யாரு ஃபர்ஸ்ட்? கனடா கார்த்தி. கனடா கார்த்திக்னு எல்லாருக்கும் தெரியும்ல. ஆமா, கனடா கார்த்திக் ஃபர்ஸ்ட் எப்படி வந்தாப்ல உள்ள? அதெல்லாம் தேவையில்ல. இப்ப என்ன பிரச்சனை அதுதான் பேசணும். இருங்க. நான் யாருக்கிட்டையும் சண்டை போடல, ஒழுங்கா தான் கேக்குறேன். அந்த பிசினஸ் பண்ண இப்பவும் அந்த பிசினஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லன்னு வேண்டான்ட்டான். ஆனா இப்பவும் அந்த கங்குவா படம் இருக்குல்ல, சூர்யா குள்ள கொதி இருக்கான்ல, ஜோதிகா புருஷன், அந்த படத்தையும் அவன் தான் பண்றான், சரியா? இதுல வந்து அவன் வந்து வேற எதுவும் மாத்தியும் பேசல, எதுவும் பண்ணவும் இல்ல. என்னடா சொல்லியாச்சு ஊங்குறான். அதான் ப்ரோ சொல்றதை கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவர் உள்ள வந்து பிசினஸ் அந்த இதுல ஐடியில உள்ள வந்தாரா? ஓகேவா? விஜய் அஜித் 2 டிபியும் தானே வச்சுட்டு உள்ள வந்தாரு, எல்லாருக்கும் தெரியும் தானே. அப்ப வாரிசு துணிவு வந்துச்சு, 2க்கும் தான் பேசணும். வாரிசு துணி வந்துச்சு, 2க்கும் பேசுனீங்க. அப்படியே இருக்க வேண்டியதானே ப்ரோ? அப்படியே ஏன் இருக்கணும்? நான் அதுக்கப்புறம் என்ன அவங்க படத்தை பண்ணிக்கிட்டு இருக்கேன்? அவங்கள பத்தி இல்ல நான் உள்ள வரும்போது ஒரு நிமிஷம் எஸ்பிரி. உள்ள வந்தேன். இப்ப நான் கார்த்தி வர்மா நானே அடிக்கிறேன். இப்படிதான் கார்த்தி வர்மா நானே அடிக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. இல்ல நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ லியோ வர்றப்ப நான் விஜய் ஃபேனா இருக்கேன், அடுத்து அஜித் படம் வர்றப்ப நான் அஜித் டிபி வச்சுப்பேன் அப்படின்னா நீங்க ஒத்துப்பீங்களா? நான் அஜித் டிபி வைக்கவே இல்லையே. அஜித் டிபி மட்டும் தனியா எப்ப வச்சு பாத்துருக்கீங்க? இல்ல நீங்க அப்படி கூட வர முடியாது. ஏன்னா நான் உனக்கு கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். நான் சொல்ல வர பாயிண்ட் என்னன்னா, எனக்கு வந்து கிட்ட கூட சேர்க்க மாட்டேன். சினிமாஸ் அடிச்சுக்கிறான். தளபதி ஃபேனுங்க போய் தான் நம்மளுக்குலாம் காமனா ஒரு விஷயம் இருக்கு. முதல்ல அது அந்த வார்த்தை தான் சொன்னேன். நம்மளுக்குலாம் ஒரு காமனா ஒரு விஷயம் இருக்கு. அந்த விஷயத்துக்காக மட்டும் தான் எல்லாத்தையும் பேசுறேன், எல்லாம் பண்றேன். அதை தாண்டி ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு தேவை மயிரே கிடையாது. எனக்கு நீங்களாம் உங்களெல்லாம் வச்சு எனக்குலாம் ஒன்றும் ஒரு மயிரும் கிடையாதுடா. என்னை வச்சு உங்களுக்கும் ஒரு மயிரும் கிடையாது. அவ்வளவுதான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவா இருக்கேன். எனக்கு தெரியும் நான் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும். நான் ஏன் பண்ண போறேங்கிறது ஒண்ணுதான். நீ யார் பிரச்சனை அவங்க பேசிக்கிட்டோம். தயவு செய்து காலையில பேசினாலதான் எல்லா பஞ்சத்தும் வர்ற அந்த டாபிக்கை விட்டுருங்க, சரியா? இது வந்து பிராண்ட் பண்ணாதீங்க தயவு செய்து. காலைல பேசினாதான் உலகத்துல வந்து அபியூஸ் நடக்குன்னு. உங்க ஸ்பேஸுக்கு வந்தா திருக்குறள் எல்லாம் கத்துக்கலாம்னா உங்க ஸ்பேஸுக்கு நாங்க கிளம்பி வரோம். தமிழ் தாய் வாழ்த்து திருக்குறள்னு பேசி ஆரம்பிப்பீங்கன்னா உங்க ஸ்பேஸுக்குலாம் நாங்க வரோம். ஏதோ எங்க ஸ்பேஸ்ல மட்டும் தான் அபியூஸ் இருக்கிற மாதிரி. ப்ரோ அதெல்லாம் நீங்க போட்டு பேசுங்க ப்ரோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. அதெல்லாம் உங்க இஷ்டம், உங்க ஐடி, அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. நான் என்ன கேட்கறேன்னா, என்னைய வந்து அந்த மாதிரி நான் பண்ணா என்னை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்றீங்கல்ல, இவர்
எதுக்குங்க ரூம் பண்ணீங்க? ஓ யார் ரிமூவ் ஆனா? யாருமே இல்லையா? வரட்டும், ஃபோன் கால் ஏதோ வந்து. இல்ல ஏன் இந்த மாதிரி இந்த டைட்டில் வச்சு பேச நீங்க மட்டும் இல்ல வேண்டியதானே மாம்ச, சென்டர்ல நானும் போடுறேன், எல்லாருமே போடுறோம். காலைல போடுற பேஸ்லதான் பிரச்சனைன்னு யாருன்னு வரக்கூடாது, சரியா? நானும் போடுறேன், சாம் போடுறான், டிஎனும் போட்டிருக்கான், சரியா? டிஎன் எப்படி பேசுறான்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு. எக்ஸ்பீரி அது எனக்குமே வந்துகிட்டே தான்டா இருக்கு. நானும் அது அடிக்கடி கீழே போயிட்டு தான் வரேன். தூக்கி விட்டுருக்கு. இல்ல ரிமூவ்டு ஃப்ரம் ஸ்பீக்கர் நினைச்சே, பக் இல்ல அது. அதேதான் எனக்கும் வந்துச்சுடா. அதேதான் எனக்கு 2-3 வாட்டி குரூப்லயே டிஎம் போட்டு விட்டேன். கேளு இவன் ப்ரோ அந்த தலை அன்புன்னு ஒருத்தன் வந்தா அதுல இருந்து வந்துட்டு இருக்கு. எஸ்பெரி, நான் ஒண்ணு சொல்றேன், இங்க பேச முடியற அன்னைக்கு எந்த குரூப்பும் எந்த டீமுக்கும் போகாத. போனாலே இஷ்யூ இருக்கு. இது ட்விட்டரோட பக்கு. ஓகே நான் உள்ளே இருந்து பேசுறேன். அதுதான் சொல்றேன், ஸ்பீக்கர்ல இருந்தே பேசு. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ நான் வந்து இப்போ லியோ ரிலீஸ் ஆகுதுன்னு நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ அடுத்து வந்து விடாமுயற்சி ரிலீஸ் ஆகுதுன்னு அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டோம். ரிப்போர்ட் அடிக்கிறாங்களா? எந்த புண்டமா அது தெரியுதுடா, நல்லா பக் அடிக்குது ஸ்பேஸ். இந்த மைக் ஆன் பண்ண முடியலையா? இது மெமரி கிளியர் பண்ணுங்க ப்ரோ, ரேம் கிளியர் பண்ணுங்க. இல்ல நான் கேக்குற கேள்வி எஸ்பிரி, ஒரே ஒரு எஸ்பிரி, காலைல பேசினாதான் அபியூஸ்ங்கிற கிரியேட் ஆகுதா? பிளான் போயிட்டாங்க தான் கிரியேட் ஆகுதா? எஸ்பிரி சொல்லு ப்ரோ. இல்லைன்னா நான் ஸ்பேஸ் போடுறேன், நீங்க வந்து பேசுறீங்களா? பக்கா இருந்துச்சுன்னா சரி போடு. நான் எனக்கு கோவஸ் கொடு. யாரு? கிறிஸ்து ப்ரோக்கு தானே வந்து. ஆமா, நான் யாரும் மியூட்டும் போட மாட்டேன். நான் யாரும் வந்து இல்ல அங்க சண்டைக்கே பிரச்சனை இல்ல ப்ரோ. என்னன்னு பேசி முடிக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன் உங்களை. பேசி சித்தமாம்ச ஓகேனா நீ போட வேண்டாம். இங்கே பேசுடா, இங்கே பேசுறான் கிடையாது. அவன் பாட்டுக்கு நாய் மாதிரி கத்திட்டே இருக்கணும். எங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நாங்க எப்பவும் பொழந்துறேன். ப்ரோ நான் அவங்க ஸ்பேஸுக்குலாம் அவங்களெல்லாம் வர சொல்ல ப்ரோ. இங்க இருக்கிறவங்கள அங்க வர சொல்றேன். உங்களுக்கு பக்கா வச்சுன்னா சொல்றேன். நாங்க எப்பவும் போல நாங்களா தான் இருப்போம். ஏன்னா எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்க வந்து ஒரு குரூப் வச்சிருக்கோம். ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க எஸ்பெரி. மார்னிங் பேஸ் ஆளுங்க மட்டும் தான் இங்க இருக்காங்க, சரியா? ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க தெரியுமா? மார்னிங் பேஸ்ல வந்து அது ஒண்ணும் இல்ல, என்னது கோகால் என்ன மார்னிங் பேஸ் பண்ணிட்டீங்களா? அந்த அதுதான் இருக்காங்க மார்னிங் குரூப். அதனால இந்த குரூப்ல நீ என்ன பேசணும்னு பேசு எஸ்பெரி. இல்ல ப்ரோ, இப்போ நீங்க காலையில ஸ்பேஸ் போடுறீங்க, ஓகேவா? இல்ல நான் பேச விடுங்க, நான் பேசுறேன். காலையில வந்து நீங்க ஸ்பேஸ் போடுறீங்க, அதெல்லாம் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, சரியா? காலையில நீங்க வழக்கம் போல எப்பவும் போல ஸ்பேஸ் போடுங்க, பேசுங்க. என்ன ஒரே என்ன என்னோட இதை நான் சொல்றேன். நாங்க வந்து காலையில எப்பவும் போலதான் பண்ணிட்டு இருப்போம், அதெல்லாம் தேவையில்ல. முடிக்கட்டும். என்ன சொன்னேன்? உங்களை போட வேணாம்னு சொன்னேனா? இல்ல என்ன சொன்னேன்? நீ சொல்ல முடியாது. நான் என்னோட இதை சொல்றேன், சரியா? மத்தவங்க என்ன நினைக்கிறான்னு தெரியல, நான் என்னோட இதை சொல்றேன். காலையில நீங்க ஸ்பேஸ் போடுறீங்க, பேசுறீங்க, 100 பேர் வராங்க, எல்லாமே ஓகே. ஆனா அந்த ஸ்பேஸ்ல வந்து காலையில, அதாவது மெயினா அந்த காலையில வந்து நம்ம என்ன பேசுறோங்கிறது ரொம்ப ரொம்ப அதாவது யோசிச்சு பேசுறது தாண்டி நம்ம என்ன கண்டென்ட் எடுத்து பேசுறோம் அப்படிங்கிறது மெயினா அதை வந்து நம்ம பாத்துக்கணும், ஓகேவா? நீ கேட்ட பாரு, சரியான கேள்விடா. சௌந்தர்யாவோட 2வது புருஷன் எங்க அப்படின்னு கேட்டான் பாத்தியா? அந்த மாதிரி கேட்கணும் காலையில. அதுதான் அந்த மாதிரி கேளுங்க ப்ரோ. அதான் வந்து அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து அந்த மாதிரி கேட்டதுக்கு தான் நம்ம ரிப்ளை பண்ணணும். ஏடா சித்தமாம்சம் இருங்க, நான் பதில் சொல்லிக்கிறேன். எஸ்பிரி, ஒரு ட்வீட்டை பார்த்தோம், நீ ஒரு ட்வீட் பண்ற, கோட்வீட் பண்ற, கமெண்ட் பண்றீல, எங்களால அது பண்ண முடியல. நாங்க காலைல பேசல, எவன் பேசுறோம் அதுக்கு ரிப்ளை பண்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம். காலையில இதே நீ சொன்னா நாங்க வந்து நம்ம பையன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்வீட் போட்ட ஆட்க தான் நாங்களும், சரியா ப்ரோ? நீங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் ஒரு முடிவு சொல்றேனே.
ப்ரோ சரக்கு அடிச்சிட்டீங்களா? இல்ல எக்ஸ்பைரி இந்த பிரச்சனை முடிவுனா வந்து பேச சொல்லு எக்ஸ்பைரி. எல்லா ஐபிஎஸ் பேசுக்கு போயிட்டு வந்துட்டு அங்க போய் எக்ஸ்பிரஸ் பண்றேன் அது பண்றேன்னு சொல்லிட்டு இருக்க கூடாது. இப்போ வந்து அது பேச்சு கிடையாது. நீ இப்ப புடிச்சிருக்க போய் நீ பேச முடியாது, நீ வெளியே போயிரு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஐய நான் சொல்றத ஒரே நிமிஷம் கேளுங்க. நீங்க குடிங்க, அதெல்லாம் நான் எதுவும் கேட்கல. என்னன்னா காலையில நீங்க ஸ்பேஸ் போட்டு குடிச்சிட்டு பேச போடாத மாம்சு. நீங்க காலையில நீங்க வந்து ஸ்பேஸ் போடுங்க. நீங்க காலையில ஸ்பேஸ் போடுறீங்கல்ல, நாங்க இதுக்காகத்தான் போடுறோங்கிறத உங்களால ரிப்ளை பண்ண முடியாது, ட்வீட் போட முடியாதவங்க அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்காக தான் நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்து கேள்வி கேட்கறேன்ட்ட காட்டுங்க. சரியா? எவனும் கேள்வி கேட்க முடியாது. இல்ல எங்களுக்கு எங்களுக்கு அப்படி அவசியமே கிடையாது. ஏன்னா நாங்க வந்து பேசுறது வந்து ஃபேன் ஃபைட்டோ இது கிடையாது. நாங்க எல்லாமே பேசுவோம். ஏன்னா நாங்க அரசியலும் பேசுவோம், ஐபிஎல்லும் பேசுவோம், இதுவும் பேசுவோம். இன்னும் இந்த மணி மேக்ஸிமம் நான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள தான் எஸ்பி பேசுவோம். சரியா? நாங்க இவ்வளவு பேசியும் ஒரு நிமிஷம் சித்தாயிரு. நாங்க இவ்வளவு பேசி எங்களுக்கு எல்லாம் கபில மார்க்கிங் போடல, உனக்கு தான் போட்டுட்டு இருக்கிறான். ஏன்னா நீ தான் எங்களோட அதிகமா அவனுங்களை விருப்பத்திட்டு இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ். புரியுதா? அது எனக்கு பிரச்சனை இல்ல ப்ரோ, அது எனக்கு பிரச்சனை இல்ல. இல்ல பிரச்சனை இல்லைன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது. இப்ப உங்களால எல்லாருக்குமே விஜய் ஃபேன்ஸ்க்கு அதனால பிரச்சனையா இருக்குது இல்ல? என்னால என்ன பிரச்சனை? நீங்க இப்போ நாங்க ஸ்பேஸ்ல பேசிட்டு போயிடுறோம், நீங்க இப்ப ஸ்பேஸ்ல போறது ஸ்பேஸோட போயிடும், நீங்க போறது டிஎல்ஏ அப்படியே வந்துகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா எல்லாரும் ரீட்வீட் அடிப்பானுங்க, லைக் போடுவானுங்க, வந்துகிட்டே இருக்கும். நீங்க அந்த மாதிரி பேசாமலே இருக்கலாமே ரஜினி ஃபேன்ஸை பத்தி. நடுவில் ஒரு தடவை ஒரு டெசிஷன் எடுத்தீங்க தெரியுமா? ரஜினி ஃபேன்ஸோட யாரும் அடிச்சுக்க வேணாம், அவனுங்களோட எல்லாரும் ஒத்துமையா இருக்கும். ஆமா அத மாதிரி சொன்னீங்க தெரியுமா? அது அப்புறம் என்ன ஆச்சு? நீங்க மன்னிப்பு கேட்டாலும் அவனுங்க துரத்திட்டானுங்க. அப்படிதான் இருக்குது எக்ஸ்பீரி. அதனால எல்லாருக்கும் எல்லா கார்த்தி ப்ரோ அப்படி சொல்லிட்டாலுமே எல்லா விஷயப்பெல்லாம் அப்படி விடல. சரியா? பெரிய ஐடின்னு சொல்ற நிறைய பேரு அப்படி விடல. சரியா? மாத்தி மாத்தி அடிச்சுட்டு தான் இருக்காங்க ரஜினி பண்ண. ரெண்டாவது ஸ்பேஸ் போடும்போது டெய்லி காலைல வந்து எக்ஸ்பீரி இன்னைக்கு என்னென்ன பேசலாம், ரேவந்த் இன்னைக்கு என்னென்ன பேசலாம், நாங்க லிஸ்ட் போட்டு டாபிக்ஸ் எடுத்துட்டு போக முடியாது. பேச போட்டு வாயில வரத பேசிக்கிட்டு இருப்போம், அவ்வளவுதான். நான் என்னோட ஐடியில தளபதி ஃபேன்ன்றதுக்கான எந்த ஒரு அடையாளமுமே இப்ப கிடையாது. பார்த்தாலே தெரியும். ஒண்ணும் இல்ல எஸ்பி, ஒரு என்ன போயிட்டான் ரிமூவ் அடிக்கல. யாரும் ரிமூவ்லாம் அடிக்கல. சத்தியமா அடிக்கல. நான் அடிக்கலப்பா. சத்தியமா நான் தொடவே இல்லை. நான் குரூப்பை பார்த்துட்டு இருக்கேன். குரூப்பை பார்த்து இவன் ஒரு கமெண்ட் பண்ணா ஸ்மைலி போட்டேன். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல, போன கீழே வச்சேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது அவன் எப்படி போவான் தெரியல. ஸ்பீக்கர்ல காட்டுறாங்க. விஜய் பாலான்னு எங்க இருக்காரு? எமோஜி மட்டும் போட்டுட்டு இருக்கான் மனுஷன். யோ புடுங்குற இருக்கா கீழே விஜய் பாலா மேல வாயா. பேசல கூட கேட்கலையா? இருந்தாலு பேசவே கேட்கல. மேல வாயா. சில விஷயத்துல சொல்ல முடியாது. மேல இல்ல. இப்ப எனக்கு இதுல இருந்து புரிஞ்சது என்னன்னா, மார்னிங் ஸ்பேஸ்ல தான் கார்த்தி இங்க பாரு, நீ இதை தாண்டி வேற எந்த ஸ்பேஸ்லயாவது நீ பேசணும், உன்னை அத்தியாவசியமா நான் தான் கேட்பேன். மாம்சு ஒரு என்னத்துல ஒரு 2000 தான் நானும் பெரிய ஐடி மாம்சு. பெரிய என்ன மயத்துக்கு பெரிய ஐடி எல்லாம் பெரிய ஐடி சொல்லிட்டாங்க. 2000 பெரிய ஐடி அப்படி ஒண்ணும் அவசியம் கிடையாது. அவ்வளவுதான் மரியாதை. அத என்ன யார பார்த்தாலும் காலையில ஸ்பேஸ் போட்டா ஸ்பேஸ் ஆறானுங்க. இவனுக்கு ஸ்பேஸ் போடுறதுல கண்ணு தெரியாதா யாருமே? இப்பதான் உனக்கு கண்ணு தெரியுத வாய திறக்கணும்னு. நான் தான் மியூட் போடுறேன். ஒரு நிமிஷம் சிவமுத்து, இப்ப வரைக்கும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட அதை மட்டும் சொல்லு. அத மியூட் எடுத்தாதான் சொல்ல முடியும். மியூட் எடு மாம்ச. தெரியாத அடிக்கு மைக் கொடுக்காத மாம்ச. பக்க வச்சுட்டு போயிடும். அங்க இருக்கு. ஏன்டா ஏதாவது பேசும்போது ஏதோ மியூட் போடுறீங்க? நீங்க தான்டா குடுக்குறீங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணு கடுப்பு தான். அந்த விஜயகுமார் மட்டும் மேல வந்து மட்டும் ஒரு வார்த்தை மட்டும் பேசிட்டு போட்டோம். அது வெயிட்டிங் தான். யாருமே பேச விடல. மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கீங்க. எப்பா சாமி, எனக்கும் உனக்கு தெரிஞ்ச ரகசியம் மூடிட்டு 4 வார்த்தை பேச என்ன ஓவர்ல படிக்கிறீங்க நீங்க? கார்த்தி, உனக்கு சம்பந்தம் இல்ல சொல்லியா? எனக்கு இதெல்லாம் சம்பந்தம் இல்லப்பா, அவ்வளவுதான். சம்பந்தம் இல்ல. அப்புறம் இந்த நம்ம வேற எங்களுக்கு எல்லாம் சம்பந்தம் இல்லையா? நீங்க ஓட்டு போட்டா போடுங்க, இல்ல ஏதோ எவன் பொண்டைய ஓட்டைய பார்த்துனாலும் போட்டாலும் போடுங்க, அது உங்க பிரச்சனை. எங்களுக்கும் அது சம்பந்தம் இல்ல. ஜூரியாவை பார்த்து போடுங்க.
அது ஓட்டையாவா? இருடா, இது டேபிள் கடியில ஏதோ சவுண்ட் வருது, யாருடா அது? அசுத்து. ஆமா ஒண்ணும் இல்ல, பொண்டாட்டி பிள்ளைலாம் ஊருக்கு அமிச்சிட்டு ஜாலியா தான் சுத்தி நிக்கிறான் வீட்டுக்குள்ள. அதனாலதான் ஸ்பேஸுக்கு வந்து இந்த மாதிரி பேசி நிக்கிற வேண்டியது. டேய், ஒரே ஒரு நாள் தான்டா அவர் வீட்டுக்கு போனேன். அந்த அந்த குடும்பத்தை யார் அசத் வீட்டுக்கா? ஓ அசிம் ஆமா. போறானா? லுங்கிய கட்டி டான்ஸ் ஆடுறாரு. தட்சிணாமூர்த்தின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. இது யாரு? ஆமா, அவர் பேசாரு. இல்ல விஜய் பண்ண அவரு. சொல்லுங்க தாத்தா. இல்ல ப்ரோ, எனக்கு புரியல. இவங்க எல்லாரும் சேர்ந்து என்ன ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க? இப்ப தோனி விஜய் மியூச்சுவல்ஸ் வந்து விஜய் ஃபேன்ஸ் இல்லன்றாங்க. தளபதி ஃபேன் கிடையாது. அந்த கோஸ்ட்ல ஒருத்தர் ஆடிட்டு இருக்கு தெரியுதா? அந்த ஜித்தன்னு சொல்லிட்டு தாமரை போட்டுருக்கு பாருங்க. ஓகே ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப நாங்க இங்க வர்றது, இங்க ரிசைன் பண்றது எல்லாமே வந்து சரி, நம்ம தோனி விஜய் மியூச்சுவலுக்கு இது ஏத்த ஸ்பேஸ் இது பண்றோம். அதுக்காக இந்த ஸ்பேஸ் நீ எத்தனை நாளா லிஸ்ட்ல இருக்க, என்கிட்ட பேசுறேன்னு தெரியும். உனக்கு என்ன வழங்குச்சுன்னு மட்டும் சொல்லு. எனக்கு நான் ஒரு இல்ல அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலா இது வந்து இருங்கடா, என்னதான் சொல்றான்னு கேட்கலாம்டா. நூட்ல ரசத்தனாரா சுமன் கில்லு. நான் வந்து ஜிடி ஃபேனுங்க. அவர் தான் ஸ்பேஸ் போட்டது. அந்த மியூச்சுவல் தான் பேசிட்டு இருக்கோம். இல்ல, விஜய் ஃபேன்ஸுக்குன்னு யாருக்கு இல்லைன்னா வந்து நாங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ்ன்னு சொல்றதுக்கு யார்கிட்டனா வெரிஃபிகேஷன் வாங்கணுமா, ஆத்தரைசேஷன் வாங்கணுமா, இல்ல இவங்கெல்லாம் அப்ரூவ் பண்ணாதான் நாங்க விஜய் ஃபேன்னு ஒத்துக்கணுமா? சூப்பர் 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 சூப்பர். யாரு இப்ப கேட்ட பாரு, செருப்பா கலத்தி அடிச்ச மாதிரி கேட்ட பத்தியா? இப்படி கேளு. இவங்களுக்கு வந்து ரோஹித் சர்மா இவங்க கலாய்ச்சிட்டு இருப்பாங்க. தேவடியா பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப புரியட்டும். ஏறு நீ கேளு நீ இப்ப கேக்குறது மட்டும் தான் சில தேவடியா பிள்ளைங்களுக்கு தெரியும். விஷயம்ல இவன் ரேவந்த் தேவடியா கிட்ட சொல்லி இந்த டிவி கேக்கு ஒரு கார்டு பண்ணாங்களா, அந்த மாதிரி விஜய் ஃபேன் ஆத்தரைசேஷன் ஒரு கார்டு பண்ண சொல்லுவான். தேவடியா பையில உட்காந்துக்கணும், அவன் கொடுக்கட்டும் எல்லாருக்கும். இல்ல இப்ப யார் விஜய் ஃபேன், இப்ப அவங்க யார் நம்ம இது கூட பிரச்சனையா இருக்கிறதுனா எல்லாம் ரோஹித் ஃபேனு. ஒரு சில அவங்களுக்கு ஒத்து போகிற மாதிரி அந்த மாதிரி சண்டை நடக்கதே செய்யும். ஐபிஎல் அப்புறம் அந்த சண்டை கூட நடக்கலன்னா அப்புறம் எதுக்கு அவன் வந்து 10,000 கோடிக்கு அவன் வியாபாரம் பண்ணிட்டு இல்ல இவங்க. சரி, அதோட மாம்ச இரு ஒரு நிமிஷம். ஏன் மேடி இருக்கியா? இருக்கேன் ஜித்தன் ப்ரோ. நீ தான் பெரிய ஆபீசரா? ஐயோ தளபதி கொஞ்சம் திருப்பி வையா, தளபதி ஃபேன்ல சொல்ற போறாங்க. யாரு? நானா? நுவேதான். ஆமா, நீ தான் பெரிய ஆபீசராடா. ஆமா, தளபதிக்கு ஓட்டெல்லாம் குறைஞ்சு போச்சா? நீ வந்து ஒன்ன வந்து பிரச்சனை. உங்களால 50 ஓட்டு குறைஞ்சிட்டு இருக்கு. நான் என்னைக்காச்சும் தான் வந்துட்டு இருக்கேன். கிறிஸ் ப்ரோ கேக்குதா? அந்த இல்ல ஜித்தன் ப்ரோ, இவங்களுக்கு ஒரு வேலை புண்டை இருக்காது. உங்ககிட்ட எல்லாம் எழுதி கொடுத்தா நம்ம பேசணும்னா தேவை புண்டே இல்ல எனக்கு. கிறிஸ் ப்ரோ கேக்குதா? கேக்குது. அஸ்வின் இருக்கியாடா? போயிட்டானா? இது அவங்கள்ட்ட நான் பேசினேன். அவங்க என் ஸ்பேஸுக்கு வரேன்னு சொல்றாங்க. காமனா ஒரு ஸ்பேஸ் போட்டு 2 சைடு கூப்பிட்டு வச்சு பேசி இதோட முடிச்சுக்கலாம். தேவையில்லாம நீங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு திருப்பி அவங்க ஒரு பக்கம் பேசிக்கிட்டு ஜித்தன் வம்சு ஒரு நிமிஷம் இரியா. இதை நான் இதுல இன்வால்வ் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இவர்கிட்ட ரேவந்த் நாயிட்ட பேசும்போது சொன்னேன், பிரைவேட்டா நம்ம தனியா பிரைவேட் ஸ்பேஸ் போட்டு பேசி முடிச்சிக்கலாம்னு சொல்லும்போது 2 பேருமே ரெடியா இருக்கும்போது நான் எதுவும் என்னால இது பண்ண முடியாது. அது நீ ஒரு நிமிஷம் தெளிவா சொல்லுங்க. எல்லாரும் முன்னாடியும் பேசணும்னு சொன்னா இல்ல சித்தன் மாம்சு, பிரைவேட்டா போய் பேசணும்னு சொல்லும் போது எல்லாரும் முன்னாடியும் பேசணும்னு சொன்னா அதுதான் 2 பேருமே பொண்ண பண்ணல. சரியா? இதுவும் பண்ணல, எதுவும் பண்ணல. சும்மா இவன் பேர போய் பேசிட்டு வந்து பர்சனலா போய் பேசிக்கலாம்னா அப்புறம் என்ன இதுக்கு? அதுதான் அஸ்வினும் பேசும்போது எல்லாரும் முன்னாடியும் பேசணும்னு சொன்னா, அதனால இங்க வர சொல்லு. அதுதான் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது பிரைவேட்டா பேசி முடிச்சுக்கலாம்னு சொன்னா, நான் பப்ளிக்கா தான் பேசணும்னு சொன்னாப்ல. 2 பேருமே ரெடியா. அதான் ப்ரோ நானும் சொல்றேன். இப்ப உங்க ஸ்பேஸுக்கு அவங்க வரமாட்டாங்க, நீங்களும் அங்க போக மாட்டீங்க. அப்புறம் எப்படித்தான் போனாரு எக்ஸ்பெரி போன ஸ்பேஸ்க்கு ரிமூவ் எடுத்தாங்க. இவனை பொதுவா இவனை பேச போட்டோம். நான் என்ன பொதுவாலாம் போட மாட்டேன். நானு பொதுவா தானே. இவன் பொது ஆளுதான். அஸ்வினை போட சொல்லுங்க. அஸ்வின் தான் போது. ஒரு பக்கமா போடுறேன். நான் போடுறேன். வாங்க வரதுனா வாங்க.
யாரு நீ யாரு அசன் நீ எனக்கே மீட்டு போடுறாளு மீட்ட போட்டு நீ ஆச்சு அபியூஸ் நான் பண்ணுவ. பாட்டுக்கு செவனே டேய் போவாதீங்க. டேய் அசத்தை போட சொல்லுடா. இவனை போட சொன்ன இவனு தகவல் இங்கேயே பேசுங்கடா. ஒரு கோடோட அசட் பண்ண தெரியுதா இவனுக்கு? நைட் ஷிஃப்ட் கிளம்புறியா? ஒன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க இப்படி சமாதானப்படுத்துறீங்கன்னா ரேவந்த் நான் டேய் குடிச்சிட்டு இருந்தா எனக்கு நேத்து காமியாடா. எவனா ஒருத்தன் நான் குடிக்கிறேன்டா. தெரிஞ்சுன்னா அடிச்சு வாயில உடைச்சு விட்டுருவேன். இல்லன்னா இந்த மயிரை போச்சுன்னு இறங்கி போயிருக்கேன். அதெல்லாம் விடு இல்ல இரு அப்ப அசன் உடப்பீங்களா வாயா? இரியா கிரிஷ் இரியா நீங்க எல்லாம் பேசி சமாதானப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் ரேவந்த் நான் எப்படி போட்டு அடிப்பேன்? எனக்கு வேணும்ல அது ஆள் உங்களோட வேணும்ல. தனிப்பட்ட அதுதான் 100 கைப்படி வச்சிருக்கேன் கார்த்தி. ரேவந்த் எவன் அடிச்சாலும் உங்க கணக்கு தான், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. என்ன நானும் 4 கைப்படி ஓப்பன் பண்ணுவேன். இருங்கடா ஒண்ணும் இல்ல. இப்போ ஸ்பீக்கர்ல இருக்க கோவர்ஸ்ல இருக்க எல்லாத்தையும் கீழே இறக்கி விட்டுருங்க. அவனை வர சொல்லு, அவனை கொடுத்து நான் பேசிக்கிறேன். நான் ஏன் அடுத்த ஸ்பேஸ் போடணும்? ஏன் அடுத்த ஸ்பேஸ்க்கு என்னாச்சு? என் நெட்வொர்க் இஷ்யூயா? நெட்வொர்க் இஷ்யூ இல்ல, உள்ள சில பாட்டில் போயிருக்குல்ல, யோசிப்பாங்கல்ல. யாரு தரகடிச்சு நீ பாத்த? என்னவா இழக்கூடாது, நானும் தரகடிக்கல. சரி அவருக்கு சரி ஒண்ணும் இல்ல. இவனை நீ பேச போடு. நீ வந்து காமனா ஒத்துக்கணும். ஒத்துக்க மாட்டேன் போடுறா. ஏன்டா இப்படி பண்ற? ஒரு நாள் போடுறா. காமனாடா, அதுதான் அசத்து தான்டா. ஏன்டா அவனை காமனா நான் காமனா நாள் கிடையாதுடா போடா. அதெல்லாம் கிடையாது. இது வந்து எல்லாரும் இவன் சேக்கடியில வந்து பேசுறியா கார்த்தி? ஆமா வீட்டுல வேற ஆள் இல்ல. அப்புறம் இன்னொன்னு ரேவந்த் மேல வா, புதுசா கெட்ட வார்த்தை கத்து தரேன். மேல வா பேசுவாங்க. மேல வா சீக்கிரம் வா மேல. ஆனா நீ மிஸ்ல உட்காந்துட்டு இருக்க, அதை பொட்டத்தனமா இல்ல பொட்ட வேலையதான் கொண்டாடி பாத்துக்கோ வீட்டுல. நீ வா மேல வா பேசுவோம். இல்ல எக்ஸ்போஸ் பண்றேன்னு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்பேஸ் போட்டு பண்ண வேண்டியதானே? ஐபிஎல் ஸ்பேஸ் போயிட்டு நீ என்ன எக்ஸ்போஸ் பண்ண போற? எதுக்கோ வந்து உட்காந்துக்கிறான்னு எதுக்கோ வந்து நீ பேசிட்டு வச்சிட்டு இருப்ப. நீங்க சொல்லணும். இப்ப எனக்கும் ஒருத்தனுக்கு பிரச்சனைனா நான் ஒருத்தனை தான் திட்டணும். அந்த ஒருத்தன் கூட இருக்கிற ஸ்பேஸ்ல இருக்கிற ஸ்பீக்கரு இவனுங்களெல்லாம் வந்து அசிங்கமா திட்டுறது நானும் திட்டுவேன். புரியல மேடி நீங்க ஏன் வரீங்க? எனக்கு நீ தான் தெரிஞ்சு. நீ ஏதோ வந்து நம்ம கிட்ட ஜாலியா பேசிட்டு இருக்க பையன் நினைச்சேன். நீ அபிசராம. நான் எங்க ப்ரோ அபியூஸ் பண்றேன்? இல்ல ஒரு சர்டிபிகேட் கொடுத்துறாத. டேய் இந்த புண்டை ஸ்பீக்கர் கொடுத்துறாதடா. ஆமாமா அவன் தான் பக்கு. தொட்டு தூக்கி கூட விட்டுறாதீங்கப்பா. தலை பிலிப்ஸ் ஒருத்தர் இருக்காப்ல, அவரு ஸ்பேஸ் போட சொல்லிட்டா? போட சொல்லு. ஆமா போடு. என்னை விட பொதுவான ஆளு யாருடா? நான் தாண்டா போடுவேன் ஸ்பேஸ். வர சொல்றா. யாரு? ஆமா புதுசா பேசுறான். பேசுறா பகல் டைம்ல பேசுறது வித்தியாசமான ஒரு கார்த்தி ரவிஜயகுமாருக்கு கஞ்சி சட்டை மட்டும் தான் போட்டிருக்கியா இல்ல உள்ள 4 லோட்டா இறக்குறியான்ற மாதிரி பேசுகிறாப்ல அவரு. குடிக்கிறத பத்தி நான் சொல்லவே டயலாக் கேட்கல. கலர் ஒரு நிமிஷம் மேல வாயேன். அப்பு பாட்டு உங்க ஆளுகளை சேர்க்க பாக்குறியா? கலரை உங்க ஆளுகளை சேர்க்க பாக்குறியா? அவன் என்ன பேக்க பார்த்தான்ல. நம்ம எல்லாமே ஒரே குரூப் ஒரே டீம், அதனால ஒரே ஆளுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னால. கலரு மேலவா. கலர் ஒரு நிமிஷம். கலரு டீம் பிரிக்கிற நீதான் கலர். அந்த இடத்துல பிரிச்ச நீ வந்துட்ட போய் சொன்ன கிறிஸ்ட சொல்லாத எல்லாமே ஒரே டீம். எது கலர் அப்படி பேசுற? உன்கிட்ட இன்னைக்கு நான் அப்படி பேசினேன் இல்லையா? என்ன பிரிச்சு பேசுறது? ஒரு நிமிஷம் கலர் கார்த்தி மேல வாயேன். நீங்க எல்லாம் அமைதியா இருங்கடா. தட்சணாமூர்த்தி கரெக்டா கேட்டான். சர்டிபிகேஷன் எப்படி நீங்க குடுக்குறீங்க அத சொல்லுங்க. எனக்கு யாராச்சும் வந்து தட்சணாமூர்த்தி ஒரு கேள்வி கேட்டாங்க. நல்லா கேளையா? சித்திரமாவச்சு தட்சணாமூர்த்தி ரிமூவ் பண்ணுன்னு சொன்னாரு. அவரை கேளையா?
ரேவந்த் ப்ரோ சொன்னாதான் நீங்களாம் விஜய் ஃபேன்ஸ், இல்லைன்னா கிடையாது. கபிலன் சொன்னான் பாரு, சொன்னா அவங்க நீங்க ரஜினி பானே, இல்லன்னா ரஜினி பானே கிடையாது சொன்னான் பாரு, அந்த மாதிரி இருந்துச்சு. சரியான இல்ல ஆக்சுவலா நான் வந்து தளபதி அண்ணனோட ஃபேன்ஸ் கிடையாது. ஆக்சுவலா நான் வந்து பிஜேபியோட டீம். நீங்கெல்லாம் எங்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒத்துக்கிட்டேன். இப்ப அடுத்த எலான் மோடி ஒத்துக்குப்பான், அடுத்த கிறிஸ்து ஒத்துப்பான், இந்த மாதிரி எல்லாம் ஒத்துப்பாங்க. சரியா? எங்களுக்கும் தெரியும் ஆஃப்லைன்ல போய் என்ன பண்ணணும், யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு என்னென்ன பண்ணணுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரியா? ஆன்லைன்ல சும்மா டூமா கோழி மாதிரி நான் பேசிட்டு இருப்பேன். சரி இருடா, அவ்வளவு தூரம் பேசுறான்ல அஜித் ஃபேன்ஸ் போயிட்டு என்னடா மாமன் மச்சான் சொல்லு மாமத்தே நான் ஊம்புறேன்டா அப்படின்னா பேசுறதுக்கு என்னடா அர்த்தம்? பேச சொல்லு. கிறிஸ்து இருக்கியா இல்லையா? இருக்கேன் மாம்ஸ், இரு மாம்ஸ், டிஎம்மா வந்துட்டு இருக்கு மாம்ஸ். என்ன பேச சென்ட் பண்ணுமா? அப்படி வரல மாம்ஸ், என்ன பிரச்சனை கேக்குறீங்க? வேற ஒண்ணும் கிடையாது. அவன் பிள்ளை அவன் தங்கச்சி ஓடி போயிட்டா, அவளை போய் விழிச்சிட்டு இந்த இதுல ஒருத்தன் இருப்பான் இல்லாம. உனக்கு யார் டிஎம் பண்ணான்னு தெரியலையே. ஐயோ அபியூஸ் பண்ண கூடாது. இல்ல அவங்களாம் அபியூஸ் பண்ண பையன் நல்ல பையன். இல்ல நல்ல பையன். சரி இரு, நம்ம ஏதாவது பண்ணோம். ஓகே, இவன் என்ன பண்ணான், மேடி என்ன பண்ணான், அது மட்டும் சொல்லு. எங்க ப்ரோ சொன்னாங்க ஜித்தன் ப்ரோ, நீங்க என்னைய சொல்லாதீங்க ப்ரோ, நான்லாம் அபியூசரே கிடையாது. சரி நம்ம பேசினாலும் சரி, அசின் 3 மாசம் 4 பேர் அபியூசரான். ஒன்னு வந்து கார்த்தி, இன்னொன்னு கிறிஸ்து, ஒன்னு நீ, இன்னொன்னு வந்து 72. 4 பேர் தான் அபியூசரான். என்னையே சொன்னாங்களா? எனக்கு அதான் எனக்கு புரியல. நீ இங்க பாரு, நம்ம ஸ்பேஸ் போட்டு வந்தானே நீ பேசி எனக்கு பழக்கம். ஆமா ஆமா. வேற எதுலயுமே நான் உன்னை பார்த்தது கிடையாது. ஏன்னா நான் மோஸ்ட்லி நிறைய இது பார்க்க முடியும்னு வச்சுக்கேன். எனக்கு தெரியல ஏன்டா ஒண்ணு ஏன்டா பேசுறோம்ங்கிறது எனக்கு வந்து அப்பதானே எனக்கு புரிஞ்சுச்சு. நான் எங்க அபியூஸ், நான் எம்ஐ தானே அபியூஸ் பண்ணுவேன். மாம்ச நம்மளோட பிரேஸ் ஒண்ணு இருக்கு, குரூப்ல போட்டதான் நீங்க இது பண்ண வெளியே சொல்லக்கூடாது. நீங்க பாத்துட்டு புரிஞ்சுக்கோங்க யாருக்கு. ஹலோ ஜெத்தன் ப்ரோ கேக்குதா? சொல்லு. அங்க ஸ்பேஸ் போட்டிருக்காங்க, வேணா வாங்க போய் பேசலாம். யாரு போட்டிருக்காங்க? அவங்க நீங்க வர சொல்லு. இல்ல சாமி, டைம் இல்ல. நீங்க வர சொல்லு சாமி. கேக்குற நேரத்துல அங்க நீ போய் ஸ்பீக்கர் வாங்கி சொல்லு. அங்க ஸ்பேஸ் போட்டு ஆல்ரெடி இருக்காங்க, அங்க போய் பேசுனான்னு சொல்லு. ஜெத்தன் ப்ரோ கேக்குதா? சாமி எனக்கு கேக்குது. கேட்ட கேள்வி நானு